பிகின் டுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாண்டியராஜ். பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக மெரினா அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தேன். அடுத்து கேடி பில்லா கில்லாடிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து மூடர் கூடம் அப்படிங்கிற அந்த படத்தை பசங்க ப்ரொடக்ஷன் மூலமாக ரிலீஸ் பண்ண போகிறேன். நவீன் இந்த படத்தோடைய இயக்குனர், அவருடைய அசிஸ்டன்ட் வேறு. படத்தை போட்டு எனக்கிட்டையும் சும்புதவன் 2 பேரும் தான் படத்தை போட்டு காமிச்சப்பல படத்தை முடிச்சு படம் பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ஒரு ப்ரீவியூ தேட்டரில் உட்காந்து 2 பேர் மட்டும் உட்காந்து பார்க்குறோம். எங்களை அறியாமல் நாங்கள் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி, 2 பேருக்கும் இவ்வளவு சிரிச்சு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைச்சது. நான் வெளில வந்த உடனே அந்த படத்தை நான் உனக்கு ரிலீஸ் பண்ணி தர்றேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னோம். எனக்கு பயங்கர சந்தோஷம். என்ன அப்படின்னா, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வந்து இந்த ஸ்கிரிப்டை என்கிட்ட சொன்னாப்புல. கதையை கேட்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டாக இருந்தது, வேற ஒரு ஜானரில் இருந்தது. ஏன்னா அந்த படங்கள் எல்லாமே இப்போ மெரினாவாக இருக்கட்டும், கேடி பில்லா கில்லாடிறாங்களாம் காமெடி ஃபிலிம். பட் அது நம்ம எப்போவுமே ஒரு கலக்கிலான ஒரு காமெடியாக இருக்கும். இது வந்து பிளாக் காமெடி, டோட்டலாக வேற ஒரு கலரில் இருந்தது. கதை சொல்லிட்டு அதில் வந்து சென்ட்ராயன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரில் வந்து நீங்கள் தான் நடிச்சு தரணும்னா அப்படின்னு கேட்டான். எனக்கு வந்து கதையை படித்து பார்த்ததுக்கப்புறம் இதை கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது, இன்னொன்று நடிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இதை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் வந்தது. அதுக்கப்புறம் சென்ட்ராயன் கேரக்டருக்கு அந்த சென்ட்ராயனையே நான் தான் கூப்பிட்டு கமிட் பண்ணி இவனை போடு அப்படின்னு. அவங்க குடும்பத்தோட இந்த வெள்ளிக்கிழமை காலையில் 3 மணிக்கு ஹரித்வார் கிளம்புறாங்க. ஒரு வாரத்துக்கு அந்த வீட்டில் ஒரு ஈக்காக்கா இருக்காது. அவங்க 3 மணிக்கு போனதுக்கப்புறம் 5 மணிக்கு உள்ளே போனோம்னா சத்தமே இல்லாமல் காரியத்தை முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த டயத்தை யூஸ் பண்ணி நாம் இங்கேருந்து வேற எங்கேயாவது ஓடி போயிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. படம் பார்க்கும்போது பார்த்தா சென்ட்ராயன் சான்ஸே இல்லை, அப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருக்கான். என்னால் கண்டிப்பாக ஒரு 50% கூட என்னால் பண்ணியிருக்க முடியாது. சென்ட்ராயன் மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும், டேரக்டர் நவீன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்புல, வெள்ளைன்னு ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க, ஓவியா கப்லி அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க, ஜெயபிரகாஷ் சார் பண்ணியிருக்காங்க. நடித்த ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு போனவங்க கூட அவ்வளோ அனுபவமாக, ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இல்லாமல் ஒரு 4 படம் பண்ண எவ்வளோ குவாலிட்டி பண்ணுவாங்களோ அந்த குவாலிட்டியோட பண்ணியிருந்தாப்புல. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளவு தெளிவான மேக்கிங், அவ்வளவு ஒரு சொல்கிற சீரியஸான விஷயத்தோட ஒரு காமெடியாக அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருந்தான். உடனே இந்த படத்தை இந்த ப்ரொடக்ஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்மை கூட நம்ம ரிலீஸ் பண்ணலன்னா அப்புறம் என்ன சும்மா அப்படிங்கிறத தான் அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ண அப்படின்னு முடிவு பண்ணேன். எதுலேயும் நான் கொஞ்சம் தனியாக திரும்பி நினைப்பேன். அதான் நம்ம என்ன திருவிழாவுக்கு சென்ட்ராயன் போகிறோம், திருட போகிறோம் சென்ட்ராயன். சாங் எடுத்துக்கிட்டா அவங்க 2 பேரும் நடராஜ் அப்படின்னு சொல்லி நவீன் 2 பேரும் ரூம்மேட்டு. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவன் மியூசிக் டேரக்டர் அறிமுகப்படுத்திருக்கான். மியூசிக்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே குட்டி குட்டி சாங்காக தான் இருக்குது. எல்லாமே அது கதைக்குள்ள ஒரு சாங்காக இருக்கும். அதை வந்து 50 வருஷத்துக்கு முன்னால் ஜேசுதாஸ் ஐயா பாடின பாட்டையே நீயும் பொம்மை நானும் பொம்மையே திருப்பி அந்த பாட்டை பாட வச்சுருக்காங்க. ரீமிக்ஸ் பண்ணாமல் அதே குவாலிட்டியோட வேற ஒரு வெர்ஷனாக பண்ணியிருந்தாங்க. கேட்குறதுக்கு படத்தில் பார்க்கும்போது அது மூடு வேற மாதிரி இருந்தது. அப்புறம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கார்ட்டூன்லேயே ஒரு ஃபுல் சாங் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கே வந்து புதுசாக குழந்தைகளுக்கு பிடிக்கிற ஒரு விஷயமா ரொம்ப அற்புதமாக இருந்தது. சென்ட்ராயன் வந்து ஓவியாவோட ஒரு டூயட் பண்ணுறது மாதிரி ஒரு சாங் வச்சுருந்தாங்க. அந்த சாங் ஃபுல்லாக சென்ட்ராயன் பண்ணுற ரியாக்ஷனாக இருக்கட்டும், ஓவியா பண்ணுற ரியாக்ஷன் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவை உருவாக்குந்தது. அதே மாதிரி ஒரு வெள்ளங்கிற கேரக்டருக்கு அவனுக்கு அந்த 2 பேருமே புதுசு ஒரு லவ் சாங், ஃபுல் லவ் சாங். அந்த லவ் சாங் ஃபுல்லாக ஊட்டியில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அது வரைக்கும் ஊட்டியில் எவ்வளவோ சாங் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு இடத்துல நான் ஏதோ உண்மையாகவே பெயிண்ட் ஃபுல்லாக அடித்தான் அப்படி அந்த ஒரு தோட்டத்தில் இருந்துச்சு. அது எல்லாம் அங்கேயே லைவாகவே அப்படியே இருந்துச்சு. அந்த சாங் பார்க்கும்போது அவ்வளவு கலர்ஃபுல்லாக ஒரு வேற ஒரு இதில் இருந்தது. படம் பார்த்துட்டு அந்த குழந்தைகள், இன்னைக்கு உள்ள குழந்தைகளுடைய இயக்கங்கள் என்ன, அந்த குழந்தைகளை வந்து நம்ம வந்து எப்படி வந்து அடிமைத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு உள்ள இளைஞர்களுடைய ஒரு 4 முட்டாள் பசங்க எடுக்கிற முடிவு எப்படி மற்றவங்களுக்கு வேற ஒரு ப்ராப்ளங்களை உருவாக்குது, இதை வந்து எப்படி எடுத்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு படத்துக்குள்ள அழகா காமெடியா சிரிச்சுக்கிட்டு சொல்ல வேண்டிய விஷயத்தை அழகா சொல்லியிருந்தாப்புல. படம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு நிறைவு வந்தது. ஒரு நல்ல படம் தயாரிச்சிருக்கான் அப்படின்னு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு நல்ல படத்தை தமிழ் சினிமா கொடுத்தோங்கிற பேர் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன். இது ஏதோ சும்மா நம்ம படத்தை
ப்ரொமோஷன் அப்படிங்கிறத மீறி ஒரு ஆத்மார்த்தமான படம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த வருஷத்தில் 2013 நல்ல படங்கள் 200 படங்கள் வந்திருக்கு. அந்த வரிசையில் மூடர் குடும்பம் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அறிமுகமான இயக்குநர்களில் தனித்துவமான ஒரு இயக்குனராக நவீன் இருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னா படமே அவ்வளவு குவாலிட்டியான ஒரு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே அவ்வளவு குவாலிட்டியாக கொடுத்துருக்கான். கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த இயர் எண்டில் பார்க்கும்போது மூடர் குடும்பம் ஒரு சிறந்த படம். கெடிபிளா கில்லாடிரங்க வந்து சிறந்த படத்த லிஸ்ட்டில் வராதுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். அது ஒரு காமெடி, அது வேற ஒரு ஜானர், அது ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். ஆனால் இதே கமர்ஷியலில் வச்சுக்கிட்டு ஒரு குவாலிட்டியான ஒரு கவித்துவமான வேற ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபிலிம் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து மூடர் குடும்பம் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், நல்ல ஒரு டீம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கே தோணும். ஒரு ஃபேமிலியோட இன்னைக்கு எதுக்கு தேட்டருக்கு வரணும், ஃபேமிலியோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது, டைம் வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு இதோடு தான் நீங்கள் படத்துக்கு வர்றாங்க. அது எல்லாமே உள்ள ஒரு விஷயம். காமெடியாக இருக்கட்டும், நம்ம லைஃப்பை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பக்கத்து வீட்டில் பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம என்னென்ன தவறுகளை திருத்திக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பாருங்கள். ஏன் சார் சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க அவன் அசஞ்சா சுற்ற சொல்லி. உங்களை வச்சு மயிறு வெட்ட கூட முடியாது. மாஃபியா கேங்க நடத்துறது. சிங்கம் சிம்பிளாண்ட கேள்வி எழுப்பிட்டு கணக்கா உத்தாரு. பொதுவாக என்னுடைய டீம் எல்லாமே சசிகுமார் சாராக இருக்கட்டும், இப்போ நவீன் எல்லாருமே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து புதுமுகங்களை அதிகமாக கொண்டு வரணும்னு தான் ஆசைப்படுவோம். அது எல்லாமே பசங்களில் ஆரம்பிச்சு மெரினா இன்னைக்கு அடுத்த வரைக்கும் என்னுடைய புதுமுகங்கள் ஆரம்பிது. அதே மாதிரி தான் நவீனும் இந்த படத்தில் ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து மியூசிக் டேரக்டர் அறிமுகப்படுத்தி கேமராமேன் வந்து ஏதோ பல படங்கள் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக பண்ணியிருக்கான். அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருக்காப்புல. கேமரா ஒர்க்கு, மியூசிக் டைரக்டரு, எடிட்டரு, ஆர்ட் டைரக்டரு, நடித்த குழந்தைகள், ஆட்டோகுமார்னு ஒரு கேரக்டர், அந்த மூஞ்சியெல்லாம் வந்து நம்ம இந்த சினிமாவில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு மூஞ்சியாக இருக்குது. அவங்க பண்ணுற ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு விஷயங்களுமே ஒரு காமெடியாகவே இருக்குது. அதாவது ஒரு பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம சிரிக்கவே மாட்டோம், அவங்க பேசுகிற வார்த்தையிலே நமக்கு சிரிப்பாக இருக்குது. ஒரு நல்ல டீம் எல்லாமே ஒரு நல்ல படங்களுக்கு நல்ல டீம் அமைகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நல்ல டீம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நல்ல படமா உருவாகி தான் ஆகணும். அப்படி ஒரு படம் தான் அந்த மூடர் படம். ரிப்பீட்டா சொல்றேன், இஷ்ட போனா வாங்க, கஷ்ட போனா போயிட்டே என்ன பேட் வேர்ட்ஸ் பேசுற நீ? இதுல அந்த என்னடா தெரியுது? ஒண்ணுக்கு வர சொல்ல அடங்க கூடாதுன்னு தெரிஞ்சு தல. சாங் எல்லா சாங்குமே ரொம்ப ஒரு வேற ஒரு ஸ்டாண்டர்டாக. பொதுவாக ஒரு சாங் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 4.5 நிமிஷம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இதில் வந்து என்னென்ன அப்படின்னா டோட்டலாக வேற மாதிரி ஒரு கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்காப்புல நவீன் தான் பாட்டையும் எழுதியிருக்காப்புல. அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இந்த படத்தில் வந்து இயக்குனராக இருந்து தயாரிப்பாளராக, நடிகராக, பாடலாசிரியராக பல பரிணாமங்களில் இயங்கியிருக்கான். பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து என்ன ஒரு கதை சொல்கிற வெர்ஷனே ரொம்ப புதுசாக இருந்தது. என்ன அப்படின்னா ஒரு 4 முட்டா பசங்க, அந்த 4 முட்டா பசங்களுக்கான லைஃப்பை வந்து சொல்கிற விதமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சாங் ஃபுல்லாகவே அப்படியே கார்ட்டூன்லேயே சொல்லுவான், ஒரு சாங் வந்து அப்படியே 40 ஃப்ரேம்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க, ஒரு சாங் வந்து சார்லி சாப்ளினுடைய படங்கள் அப்போ நம்ம பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும்ல அந்த ஃபார்மேட்டில் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்றும் கதை சொல்கிற உத்தியே கொஞ்சம் வேற ஒரு இதில் சொல்லியிருந்தாப்புல. அதில் வந்து எனக்கு ரொம்ப பர்டிகுலராக வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. படத்துக்கு எண்டில் வரும் அது. அந்த சாங்கை பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு ஒரு பக்குன்னு ஒரு இது அடைக்கிற மாதிரி நான் அந்த ஒரு ஃபீலை கொடுத்தது. அதில் அந்த லவ் சாங் ரொம்ப கேட்ட எல்லாருமே ரொம்ப, நான் காலர் டியூனாவே அந்த சாங்கை தான் வச்சிருக்கேன். கண்டிப்பாக சாங் வந்து இன்னைக்கும் எஃப்எம்ல நல்ல அது ஒரு ரீச் இருக்கு. கண்டிப்பாக படம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. மூடர் கூடம்னா என்ன தெரியுமா? சரி, மூடர் கூடமா? தமிழ் வந்து கிளியரா தெரியாது. சரி, ஒரு தமிழ் வேர்டு மாதிரி இருக்காது. பரிவாளிங்க கூடுற இடமா தெரியுமாடா உங்களுக்கு? ஒருத்தர் மூடுவாங்க, இன்னொருத்தர் கூடுவாங்க. மூடிட்டு இருக்க முட்டாளுங்க வந்து எங்க பஞ்சாயத்து பண்றாங்களோ அதெல்லாம் மூடர் கூடம் தான். மூடருக்கான கூடம் லைக் இட்ஸ் லைக் வாட் டு சே லைக் இந்த வார்த்தை இப்பதான் கேள்விப்பட்டேன். முதல் ஒரு கூட்டம் group of fools. don't have any idea. தெரியலையேப்பா. சத்தியமா தெரியாதுங்க. தெரியல. தெரியல.